இது வந்து இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு 3D மாடலிங்ன்ற ஒரு வந்து இப்போ ஒரு நிறைய இப்போ அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ வந்து சாஃப்ட்வேர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம டிசைன் பண்ணி முடிச்சோம்னே அதுல வந்து நம்ம என்ன டேட்டாஸ் ஒரு லைப்ரரியே இருக்கும். நம்ம டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு உண்டான ஒரு லைப்ரரியே இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ நார்மலா ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணும்போது அது வந்து ஒரு ஆட்டோமொபைல் இப்போ சே அபவுட் ஒரு ஃப்ரண்ட் ஒரு கார்னுடைய டேஷ் ஒரு ஃப்ரண்ட் பம்பரை டிசைன் பண்றோம்னு வச்சுங்களேன். அந்த பம்பரை டிசைன் பண்ணும்போது டிசைன் பண்ணி முடிச்சோம்னே ஒரு அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்ல என்னன்னாக்கா அது என்ன ஸ்பீட்ல நமக்கு வந்து எவ்வளவு வந்து ஃபோர்ஸ்ல நமக்கு வந்து இம்பாக்ட் ஆச்சுன்னா எங்க டயர் ஆகும், ஸோ அதுக்கு எங்க ஸ்ட்ரென்தனிங் ரிப்ஸ் கொடுக்கணும், ஸோ அதனுடைய எவ்வளவு திக்னஸ் வச்சுனாக்கா அதனுடைய கம்ப்ளீட் அந்த இதுக்கு வந்து எவ்வளவு திக்னஸ் வைக்கணும், ஸோ அதுக்கு வைக்கிறது பத்தாம வேற எதனா ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணுமா கொள்ளமான்றதுலாம் வந்து இப்போ வந்து நம்ம நார்மலா நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு ப்ராடக்ட் செய்துட்டு தான் அது வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடையலான்னு இம்பாக்ட் டெஸ்ட் பார்த்துட்டு பண்றதுல ஒரு முடிச்சுட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது அதுக்கு அடுத்தது ஒரு 2-3 சேஞ்சஸ் மீன் 10 சேஞ்சஸ் பண்றதுக்கு பதில் இப்போ வந்து ஒரு 8 முடிச்சுட்டு ஒரு 2-3 சேஞ்சஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டேட்டா பேங்க். நீங்க ஒரு டிசைன் பண்ணும்போது வந்து ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேங்க். அதுல வந்து உங்களுக்கு தேவை இருக்கு தேவையில்லாது எல்லாமே இருக்கும். அது உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் போய் பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு நார்மலா ஒரு மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்றீங்க, அதுல வந்து நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு காம்போசிட் மோல்டிங் யூஸ் பண்றீங்களா, இல்ல வந்து ஒரு ஏபிஎஸ் மெட்டீரியல் யூஸ் பண்றீங்களா, இல்ல வந்து நார்மலா வந்து ஒரு எஃப்ஆர்பி மெட்டீரியல் யூஸ் பண்றோமா, அதுக்குண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுட்டு நமக்கு வந்து எது நமக்கு சூட் ஆகுதுன்றது வந்து நம்ம டிசைன் ஸ்டேஜ்ல இப்ப பினிஷ் பண்ணிடலாம். ஸோ முன்ன வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்துட்டு ஒவ்வொரு இதுக்கு ஏன்னா ஒவ்வொரு மோல்டுக்கும் வந்து ஒரு ஷ்ரிங்கேஜ் டாலரன்ஸ்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டே கூட அதை டூப்ளிகேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒன்றிலிருந்து ஒன்னு மாறுபட்ட டிசைன் உருவாக்குறதுல நம்ம அக்கறை செலுத்துறோம். ஃபங்க்ஷனல் வேல்யூ ஒண்ணுதான், பட் அதனோட தோற்றத்துல வந்து சின்ன சின்ன வேறுபாடுகள். அதை பற்றி சொல்லணும். அதுதான் அந்த தோற்றத்துல வைக்கும் போது பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு டூப்ளிகேட் வருது அப்படின்னு சொன்னாக்கா இப்போ இந்த டிசைன் ஃபீச்சர்ஸ்ல வந்து நம்ம வந்து மாடலிங்ல கிரியேட் பண்ணும்போது காம்ப்ளிகேட்டட் மாடல் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த காம்ப்ளிகேட்டட் மாடல் வந்து நார்மலா கிரியேட் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு லேட் ஆகும் ஒழிய பட் எந்த ப்ராடக்ட் காப்பி அடிக்க முடியாதுன்றதுல காப்பி அடிக்க முடியும். அது இது வந்து அது டைரக்டா இருக்காது, அது இன்டைரக்டா வேற விதமா பண்ணிட்டு பண்ண முடியும். அது பண்ண முடியாது. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹையர் அண்ட் ஸ்கேனர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்மளே வச்சுட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து 3D ஸ்கேனர்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுடைய மோல்ஸ் வந்து இமீடியட்டா எடுத்துட முடியும். ஸோ அதுல வந்து ஹையர் அண்ட் ஸ்கேனர்ஸ் வந்துடுச்சு, நிறைய சிஸ்டம்ஸ் வந்துச்சு, சென்சர்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ பண்ண முடியாது. இப்போ வந்து ப்ராடக்ட் முன்ன வச்சுனாக்க ஒரு 5 மினிட்ஸ்ல அதனுடைய கம்ப்ளீட் டேட்டாஸ் பெரிஃபரல் டேட்டாஸ் எடுத்துட முடியும். இன்றைக்கு வந்து உலகத்துல பல நாடுகளையும் வியக்க வைக்கிற அதே நேரத்தில் எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு விஷயங்கிறது இந்த சைனாவோட ஆதிக்கம், சைனாவோட பொருட்களோட ஆதிக்கம். அவர்கள் இந்த துறை சார்ந்த எந்த அளவுகள் இதுல இருக்காங்க இல்லைங்க. இப்ப சைனா வந்து இப்ப நம்ம அவ்வளவு பேச முடியாது. ஏன்னா நம்ம வந்து நிறைய தடவை சைனா போனோம். நம்ம ஒரு டியூப்லைட் நம்ம வந்து ஒரு டியூப்லைட் பண்ணிருக்கோங்க. ஒரு ஏஷியன் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கம்பெனிக்காக நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ண ஒரு டியூப்லைட். ஏன்னா இது அதுக்கு சார்ந்து எடுத்துட்டு வரேன். அந்த டியூப்லைட் என்ன பண்ணுவோம், நார்மலா வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு கொஞ்சம் பெரிய பல்ப் இருக்கும், ஒரு 40 mm இருக்கிற வந்து T10 சொல்லுவாங்க டியூப்லைட். அதுக்கு வந்து அடுத்தது கொஞ்சம் சின்னதா ஸ்லிம் டியூப்லைட் வந்துச்சு. ஸோ இதுல வந்து நான் US, யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டியூப்லைட் வந்து ஒரு பெலாஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு மேக்னெட்டிக் சோக், ஒரு காப்பர் வைண்ட் பண்ண ஒரு சோக்ல தான் ஒர்க் ஆகும். இப்போ என்ன பண்ணா யூஎஸ்ல யூரோப்ல எல்லாம் பேன் பண்ணிட்டான், அந்த மேக்னெட்டிக் பெலாஸ்ட் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எலக்ட்ரானிக் சோக் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த எலக்ட்ரானிக் சோக் வைக்கணும்ன்ற ஒரு இது வரும்போது என்ன பண்ண நம்ம ஒரு ப்ராடக்ட் நாங்க ஒர்க் பண்ணுது. இது வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சின்ன இந்த எமர்ஜென்சி லேம்ப்ல எல்லாம் இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பல்ப் இருக்கும், சின்ன பல்பு ஒரு 2 feet, அதே வந்து 4 feetக்கு வருது. அது பேர் T5 லேம்ப்னு பேர். இந்த T5 லேம்பை வச்சுட்டு இப்ப நார்மலா இருக்கிற இந்த பல்ப்ல வந்து இதுக்கு ஒரு எண்ட் கனெக்டர்ஸ் வந்து அதே இந்த பல்ப்ல இந்த ஏற்கனவே இருக்கிற பின் இது மாதிரி 2 பின்ஸ் இருக்கும். இது கீழே ஒரு பிளாஸ்டிக் ஹவுசிங் ஒன்று கொடுக்குறாங்க, பாலிகார்பனேட்ன்றது இந்த ஹையர் அண்ட் ஒரு ஹீட் ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு பாலிகார்பனேட். அதுல வந்து ஒரு எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் பெலாஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு ஸோ இந்த கம்ப்ளீட் கேஜெட் பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றோம்னா இப்போ எக்ஸிஸ்டிங் இப்போ பல்ப் இருக்குனாக்கா அந்த பிக்சர் இருக்குன்னா அந்த பிக்சர்ல இருக்கிற பல்பு மட்டும் கட்டிட்டு இந்த கம்ப்ளீட் சிஸ்டம் இதுலயே 2 பல்ப் பின்ஸ் இருக்கும். இந்த பல்பு கம்ப்ளீட் சிஸ்டத்துக்கு இதை எடுத்து நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னாக்கா என்ன ஆகுதுனாக்கா இம்மீடியட்டா ஃப்ரம் அந்த பைபாஸ் பண்ணிட்டு மேக்னெட்டிக் பெலாஸ்ட் எலக்ட்ரானிக் பெலாஸ்டா மாத்திடும்.
சோ இது பண்றதுனால பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 45% எனர்ஜி சேவிங் கிடைக்குது. லிட்டரலா 45% எனர்ஜி சேவிங் கிடைக்குது. பட் விலை உயருமா? விலை உயர்வும். அது இல்லாம கண்டினியூஸ் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பார்க்கும்போது லாங் டர்ம்ல கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா லூமன்ஸ் நம்ம வந்து பவர் வந்து பாத்தீங்கன்னா 30% ஜாஸ்தியா இருக்கும். T10க்கும் இதுக்கும் வந்து லூமன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இது ஏன் நம்ம பண்ணோம்னாக்கா யூஎஸ்ல இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வெஸ்டிங் ஹவுஸ் ஒரு கம்பெனிக்காக த்ரூ ஏஷியன் எலக்ட்ரானிக்ஸ் வந்து சப்ளை பண்ணிருந்தது. இந்த ப்ராடக்ட் ஏன் யூஎஸ்ல பண்ணிருந்ததுன்னா, அப்ப யூஎஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபிக்சர் இருக்குன்னா அந்த ஃபிக்சர் வந்து கைட்டிட்டு இது நார்மலா எலக்ட்ரானிக் கேஜெட் எலக்ட்ரானிக் டியூப் லைட்ஸும் இருக்குது பிக்சர்ஸோட. அது வாங்கி மாத்தினாலும் வந்து சேபோட் ஒரு $100 இருக்குன்னாக்கா அங்க வந்து கைட்டி ஷட் டவுன் டைம் அந்த கிளாஸ் 1 எலக்ட்ரீஷியன்ஸ் வச்சு பண்ற காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது பிக்சரோட. சோ நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த நம்மளுடைய ரெட்ரோஃபிட்னு சொல்றோம் இந்த ப்ராடக்ட். இந்த ரெட்ரோஃபிட் போது எக்ஸிஸ்டிங் பல்பை கைட்டி இமிடியேட்டா சேஞ்ச் பண்ணும்போது இட் பிகம்ஸ் எலக்ட்ரானிக் பலாஸ்ட். ஸோ இதனுடைய இது விஷயமா நாங்கள் வந்து அடிக்கடி சைனா போயிட்டு இருக்கோம். ஸோ சைனால நம்ம பார்க்கறது என்னன்னாக்கா, சைனாலே வந்து ஹையர் அண்ட் ஃபேக்டரிஸ் இருக்கு. லைக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோனியினுடைய இப்போ ஒரு லேப்டாப் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம்மோ சோனியோ இல்லை வந்து தோஷிபாவோ அவங்களுடைய சிஸ்டம் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஃபுல்லி திங் அது வேற இருக்கு. இதே பார்த்தீங்கன்னா லோயர் அண்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் லோயர் அண்ட் சொல்ல முடியாது, லோயர் ஜென்ரல் யூசேஜ் ப்ராடக்ட்ஸ் லைக் சிஎஃப்எல் லேம்ப்ஸ் வந்து ஜென்ரல் பல்ப்ஸ் ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற லைன்ஸ் எல்லாம் வேற. அந்த லைன்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு பிரமிக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹால்ல ஒரு லைன்ல 300 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஆட்டோமேஷனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த இடத்துல. ஒரு லைன்ல இருக்குன்னா ஒரு 150 பேர் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அந்த 150 பேர் இருக்கிற 300 பேர் இருக்கிற ஒரே லைன் பின் டிராப் சைலன்ஸ் இருக்கும். பின் டிராப் சைலன்ஸ் வந்து அதுக்கு வந்து ஏதோ சின்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கும். அவங்க வந்து கம்ப்ளீட்டா அந்த இந்த பேக் சைட்ல அவங்களுக்கு உண்டான ப்ராடக்ட் தான் வரும். ஸோ இந்த லைன் மூவ் ஆனாதான் நெக்ஸ்ட் லைன் பார்த்துட்டே போக வேண்டியவங்க. ஸோ அவங்க அந்த பேஸ்கெட்ல அவங்களுக்கு உண்டான பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா தான் அந்த லைன் ஸ்டாப் ஆகும் மொழிய. அந்த 8 மணி நேரத்துல எஃபெக்டிவா ஒரு லைக் 7.5 hours வந்து எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன். இதுல வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம தலைத்தவங்க கிடையாது. நான் சொல்றேன் ஸ்டில் வந்து அவங்களால எப்படி இவ்வளவு விலை குறைந்து கொடுக்க முடியுது? அதுலதான போட்டி போட வேண்டியதா இருக்கு. விலை குறைந்து கொடுக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. அவங்க வந்து 3 ஜெனரேஷனா வந்து சைனால ஹாங்காங்ல வந்து ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ பண்றாங்க. நார்மல் ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒரு கிறிஸ்துமஸ் டைம்ல மட்டும் சேல் பண்ற ஒரு 10 நாளோ 15 நாளோ சேல் பண்றது. அவங்க வந்து 3 ஜெனரேஷனா கிட்டத்தட்ட ஒரு 7 இடத்துல 7 ஃபேக்டரியில ஒன்லி கிறிஸ்துமஸ் ட்ரீ மட்டும் தான் பண்ணாங்க. 7 வருஷம் இருக்கும். அந்த 7 ஃபேக்டரியில என்ன பண்றாங்க, அசம்பிள் தான் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீனாக்கா ஒரு சின்னது பெருசு இருக்கிற மாதிரி அதுல வந்து அந்த ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் பாக்ஸ்ல எடுத்து நம்பர் 1 கேட்டகரியில என்னென்னலாம் போடணும் அது போட்டுட்டு அது மாதிரி நம்பர் 2 நம்பர் 3 அந்த மாதிரி 7 ஃபேக்டரியில வந்து ப்ரொடக்ஷன் வந்து வேற இடத்துல நடக்குது. அந்த இது மட்டும் ஒரு 365 நாளும் பண்றாங்கனாக்கா அப்ப அவங்களுடைய மாஸ் ப்ரொடக்ஷன் பாருங்க. ஏன்னா சைனால வந்து பாத்தீங்கன்னாக்கா ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஒரு 20 வருஷம் முன்னே வந்து அவங்க வந்து மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து சூட் ஆயிட்டாங்கன்றதோட மாஸ் ப்ரொடக்ஷன் அவங்க வந்து தேர் எக்ஸ்போஸ் டு தி வேர்ல்டு. அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து தேர் எக்ஸ்போஸ். நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகலனாக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இப்போ இங்க நம்ம ஒரு எஸ்எஸ்ஐ யூனிட் வந்து ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னாக்கா அவருக்கு என்ன தெரியும், நமக்கு வந்து ஒரு சேல்ஸ் டாக்ஸ் ப்ரொசீஜர், ஒரு பேங்க் ப்ரொசீஜர், நம்ம வந்து ஒரு 5 பேர் 6 பேர் வச்சுட்டு வேலை செய்யறதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ், இந்த இது வச்சுட்டு நம்ம வந்து ஒரு காலப்போக்கில் 5 வருஷத்துல கொஞ்சம் நாலேஜ், அதுக்கடுத்து கொஞ்ச நாள் சென்ட்ரல் எக்ஸைஸ், அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன வரும்னு தெரியும். ஆனா அவங்க 3rd ஜெனரேஷன் ஆரம்பிக்கும் போது அவன் எது ப்ரொடக்ஷன் பண்ணாலும் கண்டெய்னர்ல தான் பேசுறான். ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணும்போது தே வாண்ட் டு செல் இன் கண்டெய்னர் அண்ட் தே ஹேவ் ஏஜென்ட்ஸ். வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் வந்து த்ரூ அவுட் வேர்ல்டு எங்க இருக்கிறான். சோ அப்ப அவங்க எந்த ப்ராடக்ட் பேசினாலும் கண்டெய்னர்ல பேசுறதுக்கும் நம்ம எந்த ப்ராடக்ட் நம்ம இங்க பண்றதுக்கும் ஒரு 500 இல்ல 1000 2000 பர் மந்த் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுக்கும் அதுதான் வித்தியாசம். நீங்க சொல்லும்போது நம்மளும் அதில் சலைத்தவர்கள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சீங்க, வந்து அதை பற்றி சொல்லுங்க. சரி, சலைத்தவர்கள் இல்லைனாக்கா நமக்கு வந்து எக்ஸ்போஷர். என்னோட கான்செப்ட் வந்து we never had that opportunity. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவங்கள மாதிரி இல்ல அதுக்கு மேல நம்மளால பண்ண முடியும். இப்ப எனக்கு நம்ம தான் கிரியேட் பண்ணணும். நம்ம தான் கிரியேட் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவங்களும் என்னோட சின்ன நாலேஜ்ல சொல்றேன், அவங்க 20 வருஷத்துக்கு முன்ன வேர்ல்டு ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த குவாலிட்டி இஷ்யூ,
பேக்கேஜிங், இப்ப நாம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து அடிபட்டு இருப்பாங்க முதல்லயே. இப்ப அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்டடுக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாக்கா அவங்க தேர் ப்ரிப்பேர்ட். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு புதுசா ஒரு 5 கண்டெய்னர் ஆர்டர் கிடைக்குதுன்னா, இந்த 5 கண்டெய்னர் ஆர்டர் நான் ஃபர்ஸ்ட் தடவை, செகண்ட் தடவை, தேர்ட் தடவை வரைக்கும் நான் ஆப்வியஸா நான் மிஸ்டேக் பண்ணுவேன். ஆனா ஃபர்ஸ்ட் தடவை மிஸ்டேக் பண்ணாலும் என்ன டவுன், அவ்வளவுதான். முதல் தடவை நான் மிஸ்டேக் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் தடவை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நான் ஃபெயில். சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கும் போது என்ன பண்றோம், நம்ம வந்து அந்த வேர்ல்ட் வைட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல நம்ம எக்ஸ்போஸ் ஆகல, அவ்வளவுதான். சோ அதுக்குண்டான நமக்கு வந்து ஒரு கன்சார்ஷியம் வச்சு நம்ம பண்ணனா கண்டிப்பா பண்ண முடியும். இப்ப எனக்கு தெரிஞ்ச யூனிட் வந்து ஒரு சேலம் பக்கத்துல இருக்கு. சேலம் பக்கத்துல வந்து ஒரு சின்ன கார்பைட் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. அங்க வந்து நீங்க சொல்றீங்க ஒரு சின்ன ஆட்டோமேஷன் பண்ணி நம்ம ஒரு சின்ன சப் அசம்பிளி பண்றோம். சப் அசம்பிளி பண்ணிட்டு ஒரு சப் கான்ட்ராக்ட் மூலமா கொடுத்துருக்கோம். அங்க வந்து ஒரு 150 பேர் வேலை செய்யறாங்க. அந்த 150 பேருடைய ப்ரொடக்ஷன் நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கும். யாரும் படிச்சவங்க கிடையாது, நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி கொடுத்து பண்ற ஆளுங்க தான். அப்ப they are doing amazing well. இப்போ நம்ம வந்து ஒரு என்ன ட்ரைனிங் கொடுக்குறோம், அதே மாதிரி இங்க ப்ரொடக்ஷன்றதுக்கு போது அந்த டெக்னாலஜி சப்ரேஷன்ன்ற மாதிரி எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டே என்ன ப்ரொடக்ஷன் எடுக்கிறோமோ அந்த ப்ரொடக்ஷன் தான் அந்த யூனிட்டுக்கு உண்டான லைஃப் டைம் ப்ரொடக்ஷன். சரி, இப்போ இதை தவிர நீங்க அசோசியேட் பண்ணிட்டதுங்கிறது வந்து பிஎஸ்எல்வி உட்பட ராக்கெட் தொழில்நுட்பம் உட்பட உங்களோட பணிகளை இணைச்சிருக்கீங்க. அதுல என்ன மாதிரி வேலைகள் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. அது சேட்டலைட் பாடிஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் வந்து ஒரு பிஎஸ்எல்வி சேட்டலைட் ஃப்ரண்ட் நோஸ் பாடி ஐஐடி பண்ணதுக்கு நம்ம கொஞ்சம் அசிஸ்டன்டா இருந்திருக்கோம். பட் நிறைய இப்போ பாத்தீங்கன்னாக்கா அந்த நேவல் பேஸ்ல வந்து ஐசோபாய்ஸ் ஐசோடோப்ஸ் அந்த ஒரு உண்டானதுக்கு